இரண்டாவது நாளில் அடித்து நொறுக்கிய திமுக, தனியாளாக டீ ஆத்திய முதலமைச்சர், அப்பாவை தேடிய விஜய், செங்கல்பட்டில் மனைவியை அழைத்து வந்த உதயநிதி, மரண மாஸ் காட்டிய சம்பவம், கலைஞர் விழாவை மேற்கோள் காட்டிய முதலமைச்சர், அடுத்த நொடிய பதிலடி கொடுத்து தெரிக்கவிட்ட திமுக அவையிலிருந்து வெளியேறியது ஏன்? இன்ஸ்டாகிராமில் கதறுபவர்களுக்காக வெளியானது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரகசியம். பார்ட்டி ஃபண்டை தொட்ட தாவேகா, அடுத்த நொடியை தெரிக்கவிட்ட திமுக, அலறி துடிக்கும் ஆதவ் அர்ஜுன், அமைதியாக வேடிக்கை பார்த்த எடப்பாடி பழனிசாமி. இது மாதிரி இன்னைக்கு சட்டசபையில் நடந்த பல்வேறுபட்ட பரபரப்பான செய்திகளும் அந்த செய்தியோட பின்னணியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க பெரிய அளவில் ட்ரெண்டாக இருக்குது. விஜய் இப்படி கையை வச்சுக்கிட்டாரு. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் அப்படின்ற பேரில், எப்பா உங்கள் அப்பா எங்கப்பா, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறதா சொன்னாங்கப்பா அப்படின்னு கலாய்ச்சாருனாங்களே. அது யாரும் இல்லாத கடையில் கலாய்ச்சாருக்காப்பா. எதிர்கட்சியே இல்லை, ஆள் இல்லாத கடையில் உட்காந்து டீ ஆத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு சம்பவம் பண்ணார் தெரியுமா? செங்கல்பட்டில் ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்கிறாங்கப்பா, செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தேடிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்தாரு பாருங்க. ஒட்டுமொத்த மேட்டருமே க்ளோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம். நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக வருவோமே. இப்போ ஆளுநர் உரைக்கு நன்றி கூறக்கூடிய தீர்மானங்கள், இந்த விஷயங்கள்லாம் சட்டசபையில் பரபரப்பாக போயிட்டு இருக்க நேரத்தில் நேற்று முழுக்க எதிர்க்கட்சி சார்பிலிருந்து தொடர் கேள்விகள், திமுக சார்பிலிருந்தும் அதிமுக சார்பிலிருந்தும் தொடர் கேள்விகள் கேட்கும்போது இவங்களால எதுக்குமே பதில் சொல்ல முடியல. முதலமைச்சர் விஜய் அங்கே அமைதியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு நேற்று பிறந்தநாள், ஜோசியக்காரர் பேசக்கூடாது, பிறந்தநாள் அன்னைக்கு பேசக்கூடாதுன்னு ஏதோ சொல்லிட்டாரா தெரில, அப்படியே உட்காந்துருந்தாரு. மற்றவங்க தான் பதில் சொன்னாங்க. ஆனால் ஏன் நேற்று பேசலை, அன்னைக்கு பார்த்தோம்னா பயங்கரமாக பேசுகிறாரு. என்னன்னா, அவருக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்பட்டது. அதாவது அவை இதுக்கு முன்னாடி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடந்தது. அப்போ அன்னையிலேருந்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. நேற்றும் மனப்பாடம் பண்ணது கம்ப்ளீட்டாக முடியல போல இருக்குது. இன்னைக்கு வந்தாரு பாருங்க. இன்னைக்கு இப்படின்றாரு, அப்படிங்கிறாரு, எல்லா ஸ்டைலுமே இன்னைக்கு கொண்டு வந்துட்டு சட்டசபையில் பேசுகிறாரு. ஆனால் பேசும்போது அங்கே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. சட்டசபையில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர், அந்த பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தொட்டா இல்லை முதலமைச்சர் கோர்வையாக பேசிட்டு இருக்கிறாரு, அதனால யாரும் குறுக்கில் பேசிடக்கூடாது, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு மொத்தமாக நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. குறுக்க பேசிட்டா மனப்பாடம் பண்ணது மறந்துடும் ஐயா, அவரே கோர்வையாக பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சபாநாயகர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. முதலமைச்சர் கோர்வையாக பேசி கொண்டிருக்கிறார், எதுவாக இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாரு. சரி, அப்படி கோர்வையாக என்னதாங்க பேசினாரு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, மனுஷன் பேப்பரை வச்சுக்கிட்டு இங்கே பேப்பரை வச்சுக்கிட்டு பேசுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு. சரி, நான் என்ன கேட்குறேன், சில முக்கியமான ஆவணங்கள், ஆதாரங்கள், தரவுகள் இருக்கும், அதுக்கு பேப்பரை பார்த்து தரவுகள் கண்டிப்பாக முக்கியம். அப்போது ஆனால் இவர் பேப்பரை வச்சு எதை பேசுறாருன்னா, தன்னோட சொந்த கதையை, சோக கதையை சொல்கிறாரு, அதுக்கும் பேப்பரை வச்சு படிக்கிறாரு. அந்த இடத்துல ஏஞ்சி படிக்கிறாரு. எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி தலைவர் என்று நினைத்து கொண்டிருக்கும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கும் நன்றி. எல்லாமே ரைமிங், ஏ ரைமிங்லையாம். எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி தலைவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்கு நன்றியாம். எதிர்த்து பேசினாதான் எதிர்க்கட்சி, அதுக்கு பேர் தான் எதிர்க்கட்சின்னு வச்சிருக்காங்க. ஒரு ஜனநாயகத்துடைய ஒரு முக்கியமான விஷயமே எதிர்க்கட்சிங்கிறது. ஒரு ஆளும் கட்சி ஒரு மாநிலத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஆளும் கட்சி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எதிர்க்கட்சி ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஒரு முதலமைச்சர்களுக்கு, அமைச்சர்களுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இதனால தான் கொடுக்கப்படுது. அப்போ இந்த ஒரு புரிதல் கூட இல்லை. இப்போ இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கியமான விஷயம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் பிரதமர், சபாநாயகர், அதற்கு நிகராக எதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்து வச்சிருக்காங்க? இது மூன்றும் சேர்ந்ததுதான் ஜனநாயகம். ஒரு அரசு செய்யணும், அந்த அரசை நோக்கி கேள்வி கேட்கணும், இதுதான் ஜனநாயகம். இது கூட தெரியாம யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை எதிர்த்து பேசினாதான் எதிர்க்கட்சி தலைவர் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொல்லி எதுகை மோனை டைலாக் விடுறாரு. ஓகே விட்டீங்க, ஓகே. அதுக்கடுத்து நம்ம அரசியல் பயணத்தை பற்றி சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டியது முக்கியம். யாரோட அரசியல் பயண தலைவர்? வேற யாருமா? இல்லை அவருது தானா? அவரோட அரசியல் பயணத்தை அவரே சொல்கிறாரு. ஆனால் அதை கூட பார்த்து தான் ஏன் படிக்கிறாரு?
இவருக்கு சொந்த வாழ்க்கையில் அதில் என்ன சொன்னார் கேளுங்களேன். ஷூட்டிங்கிலிருந்து நேராக நம்ம வந்து அரசியலுக்கு வந்துடல. அது வந்து ஷூட்டிங் வந்து வெறும் ரீல், அது வந்து ரியல் கிடையாது, அது வந்து ரீலா. சாதாரண நடிகராக என்னோட கரியரை நான் ஆரம்பித்தேன். மக்களுடைய அன்பு தான் இதுக்கெல்லாம் காரணம். சும்மாவே என்னோட உழைப்பால் மட்டும் நான் வந்துடல. மக்களுடைய அன்பு தான் என்னை இங்கே கொண்டு வந்தது. என்னோட உழைப்பு மட்டும் இதுக்கு முக்கிய காரணம் இல்லை. 1990s நாங்கள் வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம். ஏம்பா உனக்கு தானப்பா நடந்துச்சு, உங்களுக்கு தான் நடந்தது. நீங்கள் ஒரு சாதாரண நடிகர் இல்லை, சாதாரணமாக எங்களோட கரியர் ஆரம்பிக்கப்பட்டது 1990 வந்து நான் ரசிகர் மன்றம் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து அது மக்கள் மன்றமாக மாற்றணும், அதுக்கு பிறகு கட்சியாக மாற்றணும். இந்த நான் பேசுகிறேன்ப்பா, நீங்கள் பேசுனது ஒரு நிமிஷம் கேட்டு வந்து நான் ரைமிங்கில் அடிக்கிறேனே. உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயம். இப்போ என் பேர் ஃபாருக்கு, நான் என்ன படிச்சிருக்கேன், எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அப்பா இது, நான் என்னெல்லாம் செஞ்சேன், என்ன படிச்சிருக்கேன், இப்படி வந்தேன், எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறதுக்கு போய் படிச்சுட்டு வரணுமா, எழுதிட்டு வரணுமா? தான் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தையே பேப்பரை பார்த்து அதுலேயும் 2-3 இடத்துல தப்பாக படித்து இப்படியெல்லாம் படிச்சுட்டு கொண்டு வந்துட்டு வழக்கம்போல் ஆரம்பிச்சார் தன்னோட சொந்த கதை சோக கதையை முடிச்சுட்டு. அதுக்கப்புறமா 1967 அறிஞர் அண்ணா அந்த ஒரே டைலாகுபா, கட்சியை ஆரம்பித்த காலத்துலேருந்து 1967 1977 அண்ணா ஆட்சியை பிடிச்சாரு, எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு, அதுக்கடுத்து இவங்க வந்துட்டாங்களாம். அந்த ஒரே டைலாக். அதாவது அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை மாற்றுங்க. இப்போ நம்ம நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்க நம்மளே ஒரே மேட்ரு ஒரே சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேச மாட்டோம். ஏன்னா தொடர்ந்து பார்க்குற மக்களுக்கு போர் அடிச்சிடும். அதுக்காகவே நம்ம ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணும்போது அதில் ரொம்ப கவனமாக ஒரே வார்த்தைகள் வந்துடக்கூடாது, ஒரே விஷயங்களை நம்ம சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி நம்மளே இவ்வளோ பார்த்து கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர், கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்லேருந்து பெரிய பெரிய தலைவர் வரைக்கும் ஒரே டைலாக் 1967 1977 இந்த ஒரே டைலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் போய் சேர்ந்தோம். அதுவும் அதே டைலாக், சேம் டைலாக். பிரச்சார மேடையில் பேசினாரு, அதே சேம் டைலாக். இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை நடக்குது. அந்த வீட்டில் என்ன ஆச்சு, கரூரில் அங்கே பாதிக்கப்பட்டாங்க 41 உயிர், உங்களால் உயிர் போச்சே, அந்த வீட்டுக்கு போய் பார்ப்போம், அதெல்லாம் இல்லை. வெறும் டைலாக் மட்டும் தான். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் இப்படியே அந்த பழைய டைலாக் எல்லாத்தையும் அப்படியே வச்சு பேசும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் அப்படி கொட்டாய் வரக்கூடிய அளவுக்கு அந்த பழைய அந்த பஞ்சாங்கத்தையே தொடர்ந்து பாதிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் இந்த 40 நாள் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து லிஸ்ட்டு போட ஆரம்பித்தார். அதையும் பார்த்து தான் படித்தார். சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வந்திருக்கிறோம், 200 யூனிட் மின்சாரம், போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்காக தனிப்படைகள் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், 717 மதுபான கடைகளை நாங்கள் மூடியிருக்கிறோம், அம்மா உணவகங்கள்லாம் வந்து தரம் உயர்த்தி இருக்கிறோம், ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம், ஜல்ஜீவன் திட்டம் 2.0க்கு ஆனால் எங்களை முயற்சி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இதையும் பார்த்து படிக்கிறாரு. இதில் ஏதாவது ஒன்று உருப்படின்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்றே உருப்படின்னு சொல்லுங்கள். சிங்கப்பெண் நீங்கள் புதுசாக கொண்டு வந்தீங்க, அந்த சிங்கப்பெண்ற நேம் மட்டும்தான் உங்களுதே தவிர அதுக்கு இருக்கக்கூடிய காவலாளர்கள், அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள், அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் முதற்கொண்டு எல்லாமே ஆல்ரெடி இங்கே இருக்கிறது தான். நீங்கள் சிங்கப்பெண் பெயர் மாற்றம் செஞ்சீங்களே தவிர அந்த பெயர் மாற்றத்தால் இங்கே எதுவுமே நடக்கலை. இங்கே எதுவுமே இது வரைக்கும் முறைப்படி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படலை. இங்கே பெண்கள் பாதிப்புங்கிறது நாளுக்கு நாள் மோசம் அடைஞ்சிட்டு தான் போகுது. சிங்கப்பெண் படையில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கே இங்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்பட்டு இருக்கு. அந்த சிங்கப்பெண்ணை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இங்கே ஒரு பில்டப் ஒன்று கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 200 யூனிட் மின்சாரங்கிறாரு. அதுலேயே பல கோளாறுகள். வந்து எல்லாருக்கும் 200 யூனிட் நீங்கள், அப்புறம் அது 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் சொல்லி ஒரு புதுசாக ஒரு கதை கொண்டு வந்தீங்க. மாதம் ரீடிங் எடுப்பீங்க, அப்புறம் 2 மாதம் நீங்கள், அதிலே பல குளறுபடிகள் இருக்குது. அதுக்கப்புறம் போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்காக அப்படி இப்படின்னாங்க. அதுவும் எந்த இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் இந்த 40 நாள் இந்த நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம் ஏதாவது காட்ட சொல்லுங்கள். அதுவுமே ஆக்கப்பூர்வமாக இல்லை. 717 மதுபான கடைகளை மூடிட்டோம் அப்படின்னாங்க. ஆர்டிஐயில் ரைட் டு இன்ஃபர்மேஷனில் ஒரு 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 நபர் போய் கேள்வி கேட்குறாரு. அதாவது ஆர்டிஐன்னா அரசுக்கிட்ட நம்ம ஒரு கேள்விகள் கேட்டு அந்த கேள்வி கேட்டு இதில் எனக்கு சந்தேகம் இருக்குது, இதோட விவரம் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு இந்திய குடிமகன் கேட்டால் அரசு சார்பிலேருந்து அதுக்கான ஆவணங்களை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால தான் அது பேர் ரைட் டு இன்ஃபர்மேஷன். அந்த ஆர்டிஐயில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, 717 கடைகள் மூடப்பட்டதா சொல்கிறீங்களே, அது எந்தெந்த கடைகள், அந்த ஒயின் ஷாப்புக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், அது எந்தெந்த நம்பர், அதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நிலுவையில் இருக்குது, இந்த ப்ராசஸ் எல்லாமே நிலுவையில் இருக்குது, அதனால் இது சம்பந்தமான எந்த ஒரு விவரங்களையும் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கதை சொல்கிறாங்க. பல மூடப்பட்ட ஒயின் ஷாப் திரும்ப திறக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் அதிமுக வந்து தேவைக்கால வந்து சேர்றாரு, அவர் எங்கே பார் நடத்துகிறாரோ அந்த ஒயின் ஷாப் மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த ஒயின் ஷாப் திரும்ப திறக்கப்படுது. எங்கெல்லாம் கவர்மெண்ட் ஒயின் ஷாப் மூடப்பட்டதாக சொல்லப்படுது அங்கே பிரைவேட் ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணப்படுது. இப்படி எல்லாமே நடந்து ஆர்டிஐயில் தகவல் கேட்டுமே எங்களால் எந்த தகவலும் சொல்ல முடியாது. ஏன்னா தகவல் சொன்னால் அங்கே ஒயின் ஷாப் மூடப்படலை அப்படிங்கிறது அம்பலமாயிரங்கிறதுக்காக அதையே சொல்ல மாட்டாங்க. ஆனால் வெறும் பில்டப் மட்டும் 717 கடைகளை நாங்கள் மூடிட்டோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா முதலமைச்சர் விவசாயிகள்கிட்ட வந்தார். இந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்.
விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியுமே முழுமையாக நிறைவேற்றல. ஒட்டுமொத்த கடன் தள்ளுபடி நீங்க, அப்புறம் அந்த கடன்லையுமே இத்தனை ஏக்கர் வச்சிருந்தா இவ்வளோ, சிறு விவசாயிகளுக்கு எவ்வளோ, குறு விவசாயிகளுக்கு எவ்வளோன்னு சொல்லி அதுலையுமே தரம் பிரிச்சிங்க. அதுக்கு எதிராக இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் முதலமைச்சர் மனசாட்சி எல்லாம் இன்னைக்கு என்ன பேசுகிறாருன்னா, போராடக்கூடிய விவசாயிகள்லாம் தூண்டி விடப்பட்டதால் போராடுறாங்களாம். எதிர்க்கட்சிகளால் தூண்டி விடப்பட்டதால் அந்த போராடக்கூடிய விவசாயிங்க மற்ற விவசாயிகள்லாம் எங்கள் பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக். இப்போ மச்சான் அந்த டைலாக் யாருதுன்னு தெரியுதா? நம்ம நரேந்திர மோடிஜியோட டைலாக். வேளாண் மசோதான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தேன், நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயிகள் அதுக்கு எதிராக போராட்டம் செய்யும் போது அந்த போராடக்கூடிய விவசாயிகளை பார்த்து கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க. பணம் வாங்கிட்டு போராட்டம் செய்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் தூண்டி விட்டு போராட்டம் செய்கிறாங்க, சைனாவோட தூண்டி விடால இவங்க போராட்டம் செய்கிறாங்க, பாகிஸ்தானோட தூண்டுதலால் போராட்டம் செய்கிறாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எதிராக போராடுவங்களை எப்படி கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தினாங்களோ அதே வேலையை தான் இன்னைக்கு தாவேகா செஞ்சுட்டு இருக்காங்க. பாஜக எப்படிலாம் பொய் செய்தி பரப்புறாங்களோ அதே தான் இவங்க பரப்புறாங்க. பாஜக என்ன அரசியல் பாணியை பரப்புறாங்களோ அதே அரசியல் பாணியை இவங்க கையாளுறாங்க. அந்த மாதிரி போராடக்கூடிய விவசாயிகள் எல்லாமே எதிர்க்கட்சிகளால் தூண்டி விடப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போற போக்கில் ஒரு கதையை ஒன்று அடிச்சு விட்டாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அந்த ஊழல் பஞ்சாயத்து வந்தார். இந்த மாதிரி அங்கே ஒரு ஊழல், இந்த ஊழல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, அது மாதிரியான ஊழல்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது, பொட்டி பொட்டியாக ஊழல் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா கதைகளும் சொன்னோன்னே அதுக்கப்புறம் டாஸ்மாக் இந்த ஊழலோட டச் பண்ணி அப்படியே டாஸ்மாக் உள்ள வராரு. டாஸ்மாகில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டு வாங்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கி அரசு கஜானாவில் கொண்டு போய் சேர்த்துட்டோம். டாஸ்மாகில் ஊழல் செஞ்சு அதெல்லாம் பார்ட்டி ஃபண்டாக கட்சி நிதியாக வாங்கிட்டு இருந்தீங்க, ஆனால் அது எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி அரசு கஜானாக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க போடும். அதாவது நீதிமன்றமே ஒரு நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி அதை வந்து அந்த பாட்டில் வந்து யாராவது திரும்ப கொண்டு போய் கொடுத்துறாங்கன்னா அந்த 10 ரூபா திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதுக்கு, அதுக்கடுத்து அந்த மேம்பாட்டு செலவுகளுக்காக பாட்டிலுக்கு 10 ரூபா, இது ஒன்றும் மறைமுகமாக மூடி மறைச்சலாம் வாங்கலை, பாட்டிலே எக்ஸ்ட்ரா 10 ரூபான்னு எழுதி தான் இருக்கும், அது எம்ஆர்பியோட சேர்த்து எழுதி தான் இருக்கும். அப்படி 10 ரூபா வாங்கினதே அது ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டெலாம் பாடி ஏதோ செந்தில் பாலாஜி அவங்க வீட்டுக்கு கொண்டு போனதாக பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கப்படுது, பல இடங்களில் பாட்டிலுக்கு 40 ரூபா வாங்கப்படுது. அப்போ இது சார்ந்த கேள்விகள் வரும்போது நீங்கள் 10 ரூபா வாங்கி நீங்கள் அவங்க வந்து பார்ட்டி ஃபண்டாக கட்சி நிதியாக கொண்டு போயிட்டீங்க, நாங்கள் அதை அரசு கஜானாவில் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பச்சை பொய், ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி அபாண்டமான பொய்களை சொல்கிறாரு. அப்போ தான் எதிர்க்கட்சி சார்பில் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சு இது ரொம்ப தவறான தகவல், இப்படி அபாண்டமான கருத்துக்களை பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சரோ அங்கே இருக்கக்கூடிய அவை உறுப்பினர்களோ பேசுறது ஒவ்வொன்றுமே அது அவை குறிப்பில் இடம் பெற வேண்டிய விஷயம். அப்போ உண்மைக்கு புறம்பான விஷயத்தை எப்படி பேசுறாங்கன்னா எப்படி நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கறது, இதுக்கு என்ன ஆதாரம், ஃபர்ஸ்ட் ஆதாரத்தை காட்டுங்க அப்படிங்கிறது ஒரு சட்டமன்றத்துடைய அடிப்படை விதி. அதாவது பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஒன்று இருக்கு. ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு உறுப்பினர் பேசுறாங்கன்னா இன்னொரு உறுப்பினர் அதுக்கு எதிராக எந்திரிக்கிறாங்க, அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாருன்னா இன்னொருத்தர் அதுக்கு பதில் சொல்றதுக்கு எந்திரிச்சாருன்னா அந்த குற்றச்சாட்டு சொன்னார்ல அவர் நின்றணும், இவர் அதுக்கான மறுப்பு கொடுக்கணும், அந்த மறுப்புக்கு அவர் பதில் சொல்லணும். இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் அங்கே நின்று கேட்குறாரு, எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் உட்காருங்க, முதலமைச்சர் கோர்வையாக பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா பாவம் 4 நாளாக மனுஷன் மனப்பாடம் பண்ணி நீ தான் ரைமிங்கில் அடிக்கிறாரு, 4 நாளாக இப்படியே உட்காந்து இருந்தது, மனப்பாடம் பண்ணலாம், திரும்ப அப்படியே அது இது மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு தான் பேச வந்திருக்கிறாரு, நீங்கள் பேசுனீங்கன்னா பேச வந்ததை மறந்துடுவாரு, அதனால கொஞ்சம் அமைதியாக உட்காருங்க, நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்கணுமோ அதெல்லாம் குறிப்புகள் எழுதி வச்சுக்கணுமா, அவங்க மனப்பாடம் பண்ணதெல்லாம் கோர்வையாக ஒப்பிக்கணுமா, அது வரைக்கும் இவங்களாம் குறிப்பு எழுதி வச்சுக்கிறணுமா, அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு டைம் தரேன், நீங்கள் மொத்தமாக கேட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது அவை மரபே கிடையாது. அதாவது அவை மரபு என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, அது தவறான தகவல் இருக்குன்னா ஒருத்தவங்க எந்திரிச்சு அதுக்கான ஆதாரத்தை கேட்கணும், அல்லது ஏன்ட்ட ஆதாரம் இருக்குன்னு அந்த ஆதாரத்தை இவங்க கொடுக்கணும். இதுதான் அவையோட ரூல், இதுதான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியோட உரிமை அங்கே பறிக்கப்பட்டது. அந்த மாதிரி உரிமை பறிக்கப்பட்டு அவங்க உண்மைக்கு புறம்பான தகவல்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கப்புறம் ஆதவர்ஜுன் அங்கேருந்து வேகமாக எழுந்திரிச்சு நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பார்ட்டி தான் சொல்கிறோம், நீங்கள் எந்த பார்ட்டின்னு நாங்கள் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்போ எந்த பார்ட்டின்னு சொல்லாமல் நீங்கள் எதுக்கு அப்போ சொல்லணும்? சம்மந்தமேலாம் ஊழல்ன்றீங்க, ஒரு பார்ட்டி ஃபண்டு போயிருக்குன்னு சொல்கிறீங்க, அது நீங்கள் எந்த பார்ட்டி நாங்கள் சொல்லணும், அப்போ ஏன் அதை நீங்கள் சொல்லணும்? சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடிய இடமா அது? டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிக்கிற இடமா? அப்போ ஏதாவது உதயநிதி கேட்டார், அவ்வளோ தைரியம் தான் சொல்லுங்களேன், எந்த பார்ட்டின்னு சொல்லுங்கள், நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ண தயார், எந்த பார்ட்டின்னு தைரியம் தான் சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட அவர் கேட்ட கேள்வினா, முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நீ பதில் சொல்லு, அந்த பேரை சொல்லு, எந்த கட்சியை பேரை சொல்லு அப்படின்னு அவ்வளவு துணிச்சலாக கேட்டார். இவங்களுக்கு பதில் சொல்ல திராணி இல்லை. உடனே கூ ஐயா உய்யான்னு எந்திரிச்சாங்க. சபாநாயகர் எந்திரிச்சு நின்ட்டார். ஒரு அவையில் சபாநாயகர் எந்திரிச்சு நின்றுட்டார் அப்படின்னா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க இருக்கையில் அமரணும். இதுதான் அவையோடைய ஒரு சட்டம், அவையோட ஒரு மரபு. அந்த மாதிரி சபாநாயகர் எந்திரிச்சிட்டாரு. இப்போ இவங்க உட்காந்தாகணும். அவர் உண்மைக்கு புறமான தகவல், பொய்யான தகவல், அவதூறு எல்லாம் தப்பான விஷயங்கள் சொல்றாரு. அதை பேச விட்டு அதையும் பேச விட மாட்டேன், நீங்க மொத்தமாக பேசணுன்றாங்க.
சரி மொத்தமா பேசும்போது என்ன செய்வாங்க, நேற்று முழுக்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு வார்த்தையை எடுக்கிறாரு, உடனடியாக அங்கிருந்து ஒரு ஆள் குறுக்கீடு செய்றாங்க. குறுக்கீடு செஞ்சா இவங்க நின்று ஆகணும். குறுக்கீடு செய்றாங்க. சபாநாயகர் 1/4 மணி நேரம் பேசுறாரு, அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுறாரு, இவரை இங்க பேசவே விட மாட்டாங்க. ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் தனக்கு கிடைச்ச நேரத்துல தான் நேற்று அவ்வளவு பாயிண்ட், அந்த இடத்துல வேல்யூவான பாயிண்ட்களை ஆதாரத்தோட முன் வச்சாரு. அப்ப எங்களுக்கான நேரத்தை நீங்க கொடுக்கல, எந்திரிச்சு கேள்வி கேட்க வேண்டிய எங்களோட உரிமை, அந்த உரிமையும் பறிக்கிறீங்க. இதுக்கு எதிராக நாங்க வந்து அங்க எதிர்த்து நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கேட்டா சபாநாயகர் எந்திரிச்சு நின்று எங்க எல்லாரும் உட்கார வைக்கிறீங்க. அப்ப இப்படி ஒரு அவதூறா நடக்கக்கூடிய ஒரு இடத்துல நாங்க எதுக்கு இருக்கணும்? இது மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்தணும்னா நாங்க வெளிநடப்பு செஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி சார்பில் இருந்து திமுகவோட உறுப்பினர்கள் எல்லாமே வெளிநடப்பு செஞ்சு போனாங்க. அவங்க வெளிநடப்பு செஞ்சு போனதுக்கு பிறகுதான் முதலமைச்சர் அதுக்கப்புறம் தான் அவருடைய அந்த சினிமா ஸ்டைல்லாம் இருக்குல்ல, ஏய் நீ அடிச்சா பீஸு நான் அடிச்சா மாசு அப்படின்பார்ல, அந்த டைலாக்லாம் ஆள் இல்லாத கடையில் தான் டீ ஆத்திட்டு இருந்தாரு. அது வரைக்கும் வெறும் இப்படியே உட்காந்துட்டு நான் பேசலாமா, இங்கே வந்து என்னோட பயணத்தை சாதாரணமாக நான் ஆரம்பிக்கலை அப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாப்புல. அப்புறம் அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டதுக்கப்புறம் சொல்கிறாரு, கலைஞருடைய 100ஆண்டு விழாவில் இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்கிறாங்களே, தேசிய கீதத்தை 2 தடவை பாடிட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்து 1 தடவை பாடப்பட்டதா சொல்கிறாங்களே, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, நீங்கள் கலைஞர் 100ஆண்டு விழாவில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து 2வது இடத்துக்குலாம் நீங்கள் தள்ளினீங்க, அப்படி செஞ்சவங்களாம் நீங்கள் இன்னைக்கு எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. இந்த பாயிண்ட்டை பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் வாசிகள் எல்லாருமே அடேங்கப்பா வச்சா மாதிரியா கேள்வி, அதுவும் டேட் வேற சொல்றாரு, 2021 ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்து சொல்லி டேட் வேற சொன்னேன்னா, ஆஹா தலைவா உன்னை இப்படிதான் பார்க்க ஆசைப்பட்டேன் தலைவா அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்தாங்க. ஆனால் அதுவுமே ஒரு புழுகு முட்டை, அதுவும் உண்மை கிடையாது. ஆக்சுவலாக அன்னைக்கு என்ன நடந்தது, 2021 ஆகஸ்ட் 2ஆம் தேதி என்ன நடந்ததுன்னா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழா, அந்த நாணயம் வெளியிடக்கூடிய விழா நடக்கும்போது அன்னைக்கு பிரசிடென்ட் இங்கே வராரு, ஒரு ஜனாதிபதி இங்கே வராங்க. ஜனாதிபதி இங்கே வரக்கூடிய நேரத்தில் பிரசிடென்ட் புரோட்டோகால்னு இங்கே ஒன்று இருக்குது. ஜனாதிபதிக்குன்னு சொல்லி ஒரு சட்ட பாதுகாப்பு விதிகள் இருக்கு. அவர் எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரோ அந்த நிகழ்ச்சியில் அங்கே வந்து தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்படும். அதுக்கு பிறகு அது எந்த மாநிலத்தில் நடக்குதோ அந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து என்னவோ அது பாடப்படும். இதுதான் புரோட்டோகால். இந்த புரோட்டோகால் முதலமைச்சருக்கும் தெரியல, சபாநாயகருக்கே தெரியல. சபாநாயகர் சொல்றாரு, முதலமைச்சர் அவர்கள் சரியான நேரத்தை சரியான குறிப்பை மேற்கோள் காட்டினார், முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, அது கூட இந்த அவையில் தான் நடந்தது, முதலமைச்சர் சுட்டி காட்டியமைக்கு அவருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏங்க அது பிரசிடென்ட்டுக்கு நடந்ததுங்க. பிரசிடென்ட்டுக்கு ஜனாதிபதிக்கு நடக்கக்கூடிய புரோட்டோகால் வேற, ஆளுநருக்கு அப்படிப்பட்ட புரோட்டோகாலே கிடையாது. ஒரு சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆசைப்படி தான் ஒரு புரோட்டோகால் நடக்கணும் சொல்லி எந்த ஒரு சிஸ்டமும் கிடையாது. சட்டமன்றத்தில் அந்த முதலமைச்சர் என்ன அந்த மாநிலத்தோட என்ன கொள்கையோ அந்த அடிப்படையில் நடக்கணும். அதே சட்டமன்றத்தில் ஒரு ஜனாதிபதி வந்து கலந்துட்டார்னா ஜனாதிபதியோட பாதுகாப்பு விதி என்னையோ அந்த புரோட்டோகால் அடிப்படையில் நிகழ்ச்சி நடக்கும். இந்த ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இவங்க துப்பாக்கி படவாரத்தில் வசனங்களையும் கத்தி படத்தில் பேசக்கூடிய வசனங்களையும் பேசுறாரு. அதையும் ஒன்றும் புரியாமல் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிட்டு அலையிறானுங்க. அப்புறமா வழக்கம் போல் அவரோட குட்டி கதையை ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி சோஃபா மாடல் அரசியல் சொல்கிறாங்க, அந்த சோஃபானா என்னன்னு கூட எனக்கு தெரியல, அதை புரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறாரு. என்ன நடிப்பையாப்பா, இந்த நடிப்பெல்லாம் சினிமாவில் நடிச்சிருந்தா ஒரு நேஷனல் அவார்டாச்சும் கச்சிருக்கும். இது வரைக்கும் அவர் ஒரு நேஷனல் அவார்டு, எந்த ஒரு பெஸ்ட் ஆக்டர் எந்த ஒரு அவார்டுமே வாங்கினது கிடையாது. அவர் வாங்கின அவார்டில் விஜய் டிவி அவார்டு மட்டும்தான். இந்த நடிப்பெல்லாம் அவர் உண்மையே சினிமா துறையில் நடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நேஷனல் அவார்டாச்சும் கிடச்சிருக்கும். இவரு ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்தது பிறகு மெஜாரிட்டி கிடைக்கல, ஒவ்வொரு கட்சி தலைவர்களாக போய் சந்திக்கிறாரு. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் போறதுக்கு முன்னாடியே புது புது சோஃபா ஒவ்வொரு கட்சி ஆஃபீஸுக்கும் போயிட்டு இருந்தது. அந்த சோஃபாவில் என்ன இருந்ததுன்னு சொல்லி தமிழ்நாடு மக்களுக்கே மொத்தமாக தெரியும். ஆனால் சோஃபான்னு ஏதோ சொல்கிறாங்க, அது புரிஞ்சிக்கவே எனக்கு நேரம் எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று விட்டுட்டு இருந்தாரு. இந்த மாதிரி சோஃபா, ஃபர்னிச்சரு, டீபாய் இதெல்லாம் வந்து வெளியில் போய் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஆள் இல்லாத வெளியில் போய் விற்றுக்கோங்கன்னு யாரை சொல்கிறாரு? நானும் தேடி பார்த்தேன், யாரை பார்த்து இவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. காலி சேர்களை பார்த்து இந்த கதையை ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பாஜகவுடைய கட்சி கூட்டத்தில் அப்படி காலிச்சேரை பார்த்து பேசினாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாஜகவுக்கு பிறகு அந்த சாதனை நிகழ்த்திய ஒரே கட்சி தாவேகா என்பது குறிப்பிடத்தக்கது. சோஃபால கதையெல்லாம் சொன்னாரா? அதுக்கடுத்து அந்த குட்டி கதை வராரு. ஒரு ஊரில் குட்டி கதை சொல்லலான்னு ஆசைப்பட்டு, இப்போ நான் சொல்லாமா அப்படின்னா சப்பானா சொல்லுங்க அண்ணே, எனக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தான் பஸ்ஸு, அது வரைக்கும் டைம் பாஸ் ஆகட்டும், நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறமா சொல்கிறாரு, ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தாராம். வெயில் அதிகமாக இருந்ததால் அவர் இப்படியே கையை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருந்தாராம். அப்போ ஒரு பையன் ஒருத்தன் வந்து, என்ன தாத்தா, யாரை தாத்தா தேடுறீங்க அப்படிங்கும் போது இந்த தாத்தா அந்த பையன்கிட்ட சொன்னாராம், உங்கள் அப்பாவை காணாமப்பா, உங்கள் அப்பா இங்கே தான் எங்கேயோ இருக்கிறதா சொன்னாங்க, உங்கள் அப்பாவை காணாமே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு. பின்னாடி படன்னு ஆள் இல்லாத இடத்துல தான் அப்பாவை போய் தேடிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்
அவங்கள எல்லாரும் அப்பா அப்படின்னு கூப்பிட்டதால, குறிப்பா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தந்தைங்கிறதால, உங்க அப்பாவை இங்க காணோமே, உங்க அப்பாவை நாங்க தோற்கடிச்சிட்டோமே, அவரே நாங்க தோற்கடிச்சிட்டோமே, எல்லாமே பாஜகவோட ஸ்கிரிப்ட் தானே, பாஜகவோட செயல்படி எப்படி மம்தா பானர்ஜி அங்க தோற்கடிச்சாங்களோ அது மாதிரி இங்க தோற்கடிச்சிட்டாங்க. அது எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடிய விதத்துல உங்க அப்பாவாலேயே இந்த சட்டமன்றத்துக்குள்ள நுழைய முடியலையே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு முறையற்ற நாகரிகமற்ற ஒரு விமர்சனத்தை அந்த இடத்துல முன்வைக்கிறாரு. இந்த இடத்துல ஆள் இல்லாத கடையில் ஒரு டீ ஆத்தினாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்லேயும் சரி, அவருடைய ட்விட்டர் பக்கத்துலையுமே சரி, ஒரு சிறப்பான பதிலடி கொடுத்துருக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அப்பாவை காண சொல்லி முறையில்லாத முறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவர் வந்து முதல்ல போயிட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்கிறாங்க, அந்த கதை மொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும், அதை போய் தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெத்தி அடி பதில் கொடுத்தாரு. அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி செங்கல்பட்டு உயர்நீதிமன்றத்தில் டிவோர்ஸ் கேட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் எப்படியெல்லாம் குடும்ப செலவுக்கு பணம் தரல, எந்த அளவுக்கு மன ரீதியான உளைச்சல் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சொன்னாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே சுட்டி காட்டுறாரு. செங்கல்பட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனைவி கணவனை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இவங்க வந்து ஒரு நடிகையோட எல்லா இடங்களும் சுற்றுறதால அவங்க வந்து கணவனை அங்கே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூசகமாக அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் சொல்கிறாரு. ஒரு மனைவி கணவனை தேடிட்டு இருக்காங்க, இந்த கதை தமிழ்நாட்டுக்கு தெரியும், இங்கே வந்து அப்பா கதையெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் இல்லைனாலும் அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு தெரியும். அவர் செஞ்சு வச்சுட்டு போன சாதனை, குறிப்பாக கல்விக்காக அவர் செஞ்சு வச்ச சாதனை இன்னும் அடுத்த தலைமுறை வரைக்கும் அது தாங்கும். அந்த அந்த திட்டத்துக்கான பெயரை நீங்கள் மாற்றலாம், நான் முதல்வன் அப்படின்ற பெயரை டிஎன் ஸ்கில்னு சொல்லி நீங்கள் பெயரை மாற்றலாமே தவிர அந்த திட்டத்தை உங்களால் மாற்ற முடியாது. அது வரைக்கும் இங்கே ஸ்டாலின் தான் ஆழ்வார் அப்படிங்கிறது இங்கே யதார்த்தம். அதனால் இப்போ ஏற்பட்ட ஒரு நாகரிகமற்ற முறையில் விமர்சித்ததுக்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு தரமான பதிலடி ஒன்று கொடுத்துருக்காரு. அப்புறம் ஃபைனலாக ஆள் இல்லாத கடைக்கு திரும்ப ஒரு ஆக்ஷன் வேறு ஒன்று கொடுக்குறாரு. இந்த மாதிரி இவங்களாம் இருந்திருந்தாங்கன்னா நான் ஒரு ஆக்ஷன் ஒன்று செய்யலான்னு பார்த்தேன், வித் யுவர் பெர்மிஷன் இப்போ நான் செய்யலாமா அப்படின்னு. சபாநாயகர் நீங்கள் பண்ணுங்க அதில் தாராளமாக நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஆள் இல்லாத கடையில் போயிட்டு அப்படிங்கிறாரு, ஆள் இல்லாத கடை அப்படிங்கிறாரு. என்னவா முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் செஞ்சார் இல்லையா, அது ரொம்ப வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு இங்கே தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த குளத்தூர் எம்எல்ஏ பாபு அவர் போகிற இடமெல்லாம் வேன் ஃபேன் ஆடிக்கிட்டே போனார்ல, அந்த மாதிரி இவர் சட்டமன்றத்தில் உட்காந்து இப்போ புதுசாக ஃபேன் ஆடிட்டு இருந்தார். சரி, எதிரில் யாராவது ஆள் இருக்காங்களோ அவங்கள பார்த்து முறைப்படி ஏதாவது செய்யலாமானா அங்கே யாருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி மட்டும் அப்படியே உட்காந்துட்டு பார்க்குறாரு. என்னன்னே அவருக்கு புரியல, ஏதோ பேசுகிறாங்க, இவங்க யாரோ வெளியில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவர் ஆள் இல்லாத கடையை பார்த்தா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் கொடுக்குறாரு. இல்லை, சபாநாயகர் அவர்களுடைய செயல்பாடை கொஞ்சம் நல்லா பாருங்கள், எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்கன்னு. நேற்று இதே சபாநாயகர் சொன்னார், அவை வந்து லைவ்ல நடக்குது, நேரடி ஒளிபரப்பு நடக்குது, அதனால உங்களுடைய சைகைகளை நீங்கள் சரியான முறையில் செய்யுங்க. ஆக்சுவலாக என்னென்னா வெள்ளிக்கிழமை சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சில எம்எல்ஏக்கள் வந்து இப்படிலாம் வாயை வச்சு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணாங்க. அதாவது யாரை கிண்டல் பண்ணாங்கன்னு தெரில, ஒருவேளை முதலமைச்சர் அங்கே வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கிறாரு, இவரை பார்த்து கிண்டல் பண்ணாங்களா இல்லை வேற யாரையுமே பார்த்து கிண்டல் பண்ணாங்களா தெரியல. அவர் இப்படிலாம் கிண்டல் பண்ணி பேசினால அது பெரிய அளவில் வைரலாக மாறிச்சு. அப்போ அதை குறிப்பிட்டு சபாநாயகர் என்ன சொன்னார், உங்களுடைய சைகைகள்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய முகபாவனைகளை மக்கள் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் நாகரிகமாக நடந்துக்கோங்க, இது மாதிரி என்ன நாகரிகம் இல்லாமல் இந்த மாதிரி சைகையெல்லாம் செய்யாதீங்க. நேற்று அவை உறுப்பினர்களுக்கு நாகரிகமாக சைகை செய்யுங்கன்னு சொல்லி பாடம் எடுத்துட்டு இன்னைக்கு நான் ஒரு சைகை செய்யட்டுமான்னு இவர் கேட்குறாரு, கிண்டல் பண்ணக்கூடிய விதத்தில் சைகை செய்யட்டுமான்னு கேட்குறாரு. தாராளமாக செஞ்சுக்கோங்கன்னு இவருக்கு அனுமதி கொடுத்தேன்னா அவர் ஆள் இல்லாத கடையை பார்த்து அப்படிங்கிறாரு. இப்போ ஏற்பட்ட ஒருதலை பட்சமான ஒரு செயல். ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துறாங்களே தவிர, ஆனால் கடைசி வரைக்கும் நேற்று உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் கேள்வி கேட்டாரோ அந்த கேள்விக்கான பதில் எதுவுமே கொடுக்கப்படலை அப்படிங்கிறது யதார்த்தம். உதயநிதி ஸ்டாலின் என்னவெல்லாம் கேள்வி கேட்டாரோ அந்த ஒட்டுமொத்த கேள்விகள், பாலியல் வன்கொடுமை சம்பந்தமா, இங்கே எதிர்கட்சிகளுக்கு பேரம் பேசப்பட்டது சம்பந்தமா, இங்கே பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு சம்பந்தமா, மின்வெட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், இப்படி என்னெல்லாம் கேள்விகள் கேட்டாரோ அதெல்லாம் அவை குறிப்பில் கண்டிப்பாக இடம்பெறும். மேகதாது அணை சம்பந்தமான எக்ஸ்ட்ரா வந்து நடுவர் மன்றம் அமைக்கணும்னு சொல்லி அவர் எப்படி ஒரு ஐடியா கொடுத்தாரோ அது எல்லாமே இங்கே அவை குறிப்பில் இடம்பெறும். ஆனால் முதலமைச்சர் இங்கே ஆதாரம் இல்லாமல் சில குற்றச்சாட்டுகள் சொன்னார், இது எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது. ஏன்னா அவை குறிப்பில் இடம்பெறனா அதுக்கு ஆதாரம் வேணும். அப்போ ஆதாரம் இல்லாமல் எதிரில் ஆளே இல்லாமல் ஒரு ஆள் இல்லாத கடையில் டிஆர்டி போன ஒரு சம்பவம் தான் ஒட்டு மொத்தத்தில் இந்த நடந்திருக்கக்கூடிய சட்டசபை சம்பந்தமான நிகழ்வுகளை திமுக ஒரு மரண மாஸ் காட்டிட்டு இருக்காங்க. உண்மையாகவே எதிர்கட்சினா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு மூலிமா புரிஞ்சுக்கலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.